ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 2 பிளவுஸ் சேர்த்து நம்ம இப்ப கட் பண்ண போறோம். அதுவும் 10 நிமிஷத்துல நம்ம கட் பண்ணிடலாம். ஈஸியா சீக்கிரமா நம்ம கட் பண்ணலாம். கரெக்டா கட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த அளவு பிளவுஸை நம்ம எடுத்து கரெக்டா இப்படி பின் பக்கம் முதுகு பக்கம் இப்படி மடிச்சு வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் டேப்பை வைங்க. வைக்கும்போது இந்த பிளவுஸ்ல நமக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 16 வருது. அந்த 16ல பாதி நமக்கு 8. இந்த பாதி தான் நம்ம எடுக்கணும். பாதினா 8 வரும். 8 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எடுக்கணும், சேர்த்து எடுக்கணும். எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல, அதுக்கு 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அப்போ 8 2 10. இப்போ இந்த சுற்றளவு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம் 10. அந்த சுற்றளவு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங் பிளவுஸ் எடுத்துடலாம். லைனிங் இது இப்ப நம்ம 2 பிளவுஸுக்கு நம்ம கட் பண்ண போறோம். இதே போல இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, நான் இப்ப கட் பண்ற மெத்தட் பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு உங்க கத்திரி எத்தனை பிளவுஸ் கட் பண்ணுவோம் அதே மாதிரி 3 4 நீங்க கட் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம், இப்ப ஒரு பிளவுஸ் நம்ம இப்ப எடுத்து போட்டாச்சு. அதே போல இன்னொரு பிளவுஸ் எப்பவுமே நீங்க 2 3 சேர்த்து கட் பண்ணணும்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிடுங்க. இப்படி ஒரு பிளவுஸுக்குள்ள இன்னொரு பிட் அப்படி சேர்த்துதான் வைக்கணும். எல்லாமே கரபாகம். இங்க பாருங்க, கரபாகத்தை எடுத்துக்கிடுங்க. கரெக்டா மடிச்சுக்கிடணும். கரெக்டா மடிச்சு போடுறதுதான். இப்படி மடிச்சு போட்டு விடுங்க. நம்ம சுற்றளவு தானே ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 10 8 2 10ன்னு சொன்னது. அந்த சுற்றளவு மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 பிளவுஸ் 4 பிளவுஸ் ஒரே அளவு சேர்த்து வந்தாங்கன்னா இந்த மெத்தட்ல நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம். 10 இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டா நம்ம அளந்து பார்க்காமலே 10 இருக்கு. நம்ம அப்படியே போட்டதே 10 கரெக்டா வந்துச்சு பத்தீங்களா. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மூணு பிளவுஸ் கட் பண்ணணும்னா 3 பிளவுஸ் இதே போல நான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருக்கிற மாதிரி நீங்க போட்டு வைங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு 4 பிளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வீடியோ என்னன்னாலதான் உங்களுக்கு 2 பிளவுஸ் கட் பண்ண சொல்லி தரேன். இல்லைன்னா நான் 3 4 அப்படி சேர்த்து தான் கட் பண்ணுவேன். பாருங்க, இனி நம்ம அளவு பிளவுஸ்ல உயரம் எடுக்கலாம். உயரம் பிளவுஸ உள் பக்கமா திருப்பிக்கிட்டு பாருங்க, ஷோல்டர்ல இருந்து இந்த துணியை ஷோல்டர் துணி கொஞ்சம் விரிச்சுதான் விடணும். விரிச்சு விட்டுதான் நம்ம அளவு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கணும், இதுல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம விரிச்சு விட்டுருக்கோம்னா அதே அளவு போதும். இங்க பாருங்க, உயரம் இப்படிதான் உயரம் எடுக்கணும். 14 இன்ச்சு இருக்கு உயரம். இந்த டாக்டருக்கு ஒர்க்கு அதுலதான் நம்ம ஒரு கை பிடிக்கணும். 2 சைடு, இந்த சைடு ஒரு கை இந்த சைடு ஒரு கை பிடிச்சிட்டு பார்த்தா 14 இன்ச்சு. இந்த பிளவுஸோட உயரம் 14. நம்ம 2 இன்ச்சு மடிச்சு வைக்கிறத கொடுக்கணும். 14 2 16. இந்த துணியை அப்படியே நீங்க மடிச்சு போட்டுருங்க. இது 15.5 தான் இருக்கு. நம்ம அப்ப இப்படி மடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழே 16 எடுத்தாச்சா. அதே போல இந்த சைடும் 16 வைங்க. ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு உயரம் இவ்வளவுதான். இனி இந்த இடத்த பாருங்க, கரெக்டா ஒரு விரல் வச்சுட்டு அப்படியே நீங்க மடிச்சிடுங்க. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் குறவாதான் இருக்கு, அதான் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதுல பட்டி தனியா தான் கட் பண்ணுவோம். பேக் பீஸ் மட்டும் நம்ம 16 கரெக்டா இருக்கணும். அதுக்காக 16 பேக் பீஸ் மட்டும் நம்ம கரெக்டா வச்சிருக்கோம். உயரமும் சுற்றளவும் நம்ம எடுத்தாச்சு. நீ பாருங்க, சீக்கிரமா கட் பண்ணிடலாம்.
இது மேல ஒரு 1/4 இன்ச்சில ஒரு லைன் போட்டுடுங்க. இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் பக்கம் நமக்கு ஜாயிண்ட் வரதுக்கு தையல் கொடுங்களா அதுக்கு. இந்த பக்கமா நீங்க ஒரு 1/4 இன்ச்சு விட்டு விடுங்க. இது ஏன்னா கொக்கி பக்கம் இருக்கு தெரியுமா, அந்த பக்கம் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி கொஞ்சம் இடம் போட்டா போதும். போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துடுங்க. ஐவுக்கு பக்கத்தை எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஐவுக்கு பக்கம் ஷோல்டர் அப்படியே பிடிச்சிடுங்க கரெக்டா. இந்த ஷோல்டரை இந்த லைன் போடுங்கல்ல அதுலதான் வைக்கணும். இது வந்து நம்ம தையலுக்காக மடிச்சுக்குமா, இது தையலுக்காக விட்டால வைக்க கூடாது. இப்படி வைங்க கரெக்டா. இதுல இருக்கணும், இந்த லைன்ல இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் லைன்ல இருக்கணும். அதே போல ஃப்ரண்ட் ஐவுக்கு பக்கமா லைன்ல கரெக்டா இருக்கணும். இப்படி வச்சுட்டு இனி நம்ம மார்க் பண்ணிடலாம். இது மடிச்சு தைச்சிருக்கிறதுனால 1/4 இன்ச்சுக்கு மேல, இதுவும் மடிச்சுதான் தைச்சிருக்கு. அப்ப 1/4 இன்ச்சுக்கு உள்ளாடி தள்ளி இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, கை ஜாயிண்ட் தெரியுதா, அதுல இருந்து இந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாமே எதுக்காகனா பிசுறு தெரியுமா, நம்ம கட் பண்ண பீஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒட்டி மார்க் பண்ணலாம். இப்ப அது எந்த இடத்துலயுமே நமக்கு தெரியல, ஜாயிண்ட் மட்டும்தான் இங்க தெரியுது. அப்ப 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இதுல 1/4 இன்ச்சு, இந்த ஃப்ரண்ட் கழுத்து இருக்குல்ல இதுல 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு. இனி ஃப்ரண்ட் கழுத்தை அப்படியே நம்ம வரைஞ்சுக்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடத்துல வந்துதான் நம்ம வளைவு கொடுப்போம், ஒரு பெண்டு கொடுப்போம். இவ்வளவுதான். நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை மார்க் பண்ணி வச்சு இனி பாருங்க பட்டிக்கு ஜாயிண்ட் எங்க இருக்குன்னு வருது பாருங்க. அந்த ஜாயிண்ட் கீழே ஒரு ஐவுக்கு இருக்கும், அந்த ஐவுக்குள்ள மார்க் பண்ணிடுங்க. என்ன பாருங்க ஜாயிண்ட் அது கீழே ஒரு ஐவுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஜாயிண்ட மார்க் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நமக்கு கரெக்டா தான் வரும். இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஐவுக்கு இருக்கு பாருங்க, ஜாயிண்ட் கீழே ஒரு ஐவுக்கு, அதுல மார்க் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். நம்ம இனி இந்த பிளவுஸ எடுத்துடலாம். எடுத்துட்டு இனி ஆம்கள் நமக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு கட்ட கையா இருந்துச்சுன்னா நீங்க இந்த அளவு வச்சுக்கலாம். இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா, 2 மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டா அந்த கையை வச்சுட்டு கை இருக்க இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 5.5 5.25 இருக்கு. நமக்கு இது 5.5 போதும். அவங்களுக்கு வந்து கை கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும், அவங்க இன்னும் சொல்லாம இருந்திருப்பாங்க. இதுக்கு 5.5 தான் வரும். அதே 5.5 இந்த பக்கம் வைங்க. கட்ட கையா இருந்தா நீங்க இந்த அளவே நீங்க கரெக்டா வச்சா போதும். ஆம்பூல் அளவு 5.5 இந்த டேப்பை எடுக்காதுங்க, அப்படியே வச்சுட்டு நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அது அப்படியே அவங்களுக்கு டேப் எடுக்காம இருந்துட்டு பாதியா மடக்கிடுங்க. மடக்கிட்டு இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க, இதை வச்சுட்டீங்கன்னாலே போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மார்க் போட்டுவாங்க. இதுல எப்படி வைங்க, இதுல ஒரு சைடு வரணும், இதுல ஒரு சைடு தெரியுதா. இப்படி அது அப்படியே நீங்க வளைவு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஒரு இதை மடக்கி மட்டும் வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஸ்கேல் புதுசா தைக்கிறவங்க வாங்கி வச்சு விடுங்க, அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சைடு பாதியா மடக்கி வச்சோம்ல, அதே போல நீங்க இந்த சைடும் பாதியா மடக்கணும். பாதியா மடக்கிட்டு இதுல 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு கரெக்டா தான் இருக்கு. இப்ப நமக்கு வந்து இப்படி எடுத்தாலுமே எல்லாமே ஒரே அளவா தான் வரும், ரொம்ப இதுல வித்தியாசம் இல்லை. இது மார்க் பண்ணிருங்க. இது நம்ம சுற்றளவு நம்ம 8 இன்ச்சு எடுத்தோம், 8 2 10 அப்படித்தானே எடுத்தோம். அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தது, அது போக நமக்கு எத்தனை 8 தான் வரணும். இதுதான் சுற்றளவு. இனி நமக்கு பட்டி வளைவு கொடுக்கணும். ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு பாருங்க, நம்ம ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதை அளந்து பார்க்கணும். 12.25. அதே 12.25 நீங்க இந்த பக்கம் வைக்கிறீங்க. 2 பக்கம் ஒரே அளவு இருந்தா போதும். 12.25 வச்சாச்சு. இங்க 12.25, அங்க 12.25. 12 கூட வச்சுடுங்க. 12 வச்சுடுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க பாடி அளவை பார்த்தா இது வந்து 12.25 வந்து அதிகம்தான். ஆனா நம்ம அளவு ப்ளவுஸ் அவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதுதான் எடுக்கணும். இப்ப நம்மளுக்கு ஃபுல்லாவே நம்ம தச்சுட்டு இருந்தோம்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம 12.25 12 அதிகம் தான், நம்ம 12 வச்சுக்கலாம். 12 வச்சுட்டு இந்த சென்டர் இருக்கு பாருங்க, இதுல இருந்து 12 கூட 1.5 சேருங்க, 13.5 வரும். இததான் நம்ம இது வளைவு கொடுக்கணும். இங்க வரும் இந்த இதுல இருந்து இந்த வளைவுக்கு வந்து இப்படி இதுல வந்துச்சுட்டு
இங்க மார்க் பண்ணிடுவோம். அந்த 3 வளைவையும் நம்ம இப்படி சேர்த்து மார்க் பண்ணணும். இது நமக்கு அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, உள் பக்கமா திருப்பி மெயின் டாட்ல நிப்பிள் பாயிண்ட் அப்படியே கையில பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இங்க பாருங்க இதையும் அப்படியே மடிச்சுடுவீங்க. இந்த ஷோல்டர்ல இந்த லைன்ல வைக்க கூடாது, நம்ம திருப்பி மடிச்சு எல்லாம் சேர்த்து தானே வச்சிருக்கோம், அதனால மேலே வைக்கணும். இங்க பாருங்க மேல வச்சுட்டு கரெக்டா அந்த சென்டர்ல தான் நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கா, கொஞ்சம் இழுத்து பிடிச்சலாம், ஒண்ணும் இல்லை, ஏன்னா இது நார்மல் கட்டிங் தான். இப்போ இதுல தான் வருது அளவு, அது அப்படியே கொஞ்சம் கீழே வரைக்கும் வரணும்ல, இதுக்கு உயரம், அதை அப்படியே இழுத்து பிடிச்சி பத்தியா நம்ம வச்ச அளவு கரெக்டா இருந்துச்சா, கரெக்டா இருக்கு பத்தியா. இப்படிதான் நமக்கு இதுதான் நேர் வரும். இதுல இன்னொரு முக்கியமான அளவு, எல்லா பிளவுஸுக்கும் முக்கியம்தான் இது. இங்க பாருங்க இந்த டாட், மெயின் டாட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2.5. அப்ப 2.5 கூட நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். எதுக்குன்னா தையலுக்கு நம்ம இந்த டைப், அதுக்காக 2.5யும் 1/4 இன்ச் சேர்த்தா 2.25. அந்த 2.25 அளவா இதுல மார்க் பண்ணிருங்க. நான் எப்பவுமே இந்த உயரத்தை தான் எடுப்பேன். அந்த ஐவுக்கு பக்கம் இருக்கு பாருங்க, இந்த உயரம் எடுத்தேன்ல, இதை எடுத்துட்டு இந்த பக்கம் இதை வச்சுட்டு அதை விட 1.5 இன்ச்சு சென்டர்ல சேர்த்து அப்படிதான் நான் கட் பண்ணுவேன். உங்களுக்காக தான் நான் இந்த சென்டர் இதை காட்டி தந்தேன், உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா. உங்களுக்கு ஒரு வேளை அது தப்பா இருக்குமோன்னு தோணும். இதை பெரும்பாலும் எல்லாரும் இதை தான் எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த அளவையும் நான் வச்ச அளவையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவா தான் இருக்கு. ஏன்னா பிளவுஸ் எல்லா அளவு ஒன்னாதான் இருக்கும். ஆனா நம்ம விதம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்களே தவிர எல்லாரும் ஓரளவுக்கு கரெக்டா தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க நான் சொல்லி தந்தது ஈஸியா இருக்கும். இந்த மெத்தடே பயன்படுத்தும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும், எந்த தப்பும் இதுல வராது. அதனால புதுசா பழகுறவங்க கூட ஈஸியா நீங்க 2 பிளவுஸும் 3 பிளவுஸும் இதே மெத்தட்ல உங்களால உங்களுக்கு கத்திரி எவ்வளவு கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம். ஒரே கஸ்டமர் 3 பிளவுஸ் தந்தாங்கன்னா இந்த மெத்தட்ல கட் பண்ணலாம். இப்ப நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணலாம் கிடையாது, எது வேணாலும் உங்களுக்கு கட் பண்ணலாம். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது முக்கியமான அளவு 2.25 நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க பாருங்க, அதை கட் பண்ண மறந்துடவே செய்யாதுங்க. ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுருங்க, இது முக்கியம். அதே போல இங்க நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடக்கி தைக்கிறதுக்கு அதையும் மார்க் பண்ணிருங்க. அப்பதான் நமக்கு அந்த உயரம் கரெக்டா வரும். நம்ம இதை கூட்டி குறைச்சி வச்சோம்னா அவங்க உயரம் ஒன்றுல கூடுதலாகவும் குறைவா இருக்கும். அதனால நம்ம 2 இன்ச்சு கரெக்டா கட் பண்ணி விட்டுறணும். இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணிடலாம். இது ஒவ்வொன்னா நீங்க கட் பண்ணும்போது இது பிளவுஸ் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நீங்க என்ன பண்ணணும், மடிப்பு பக்கம் ஃப்ரண்ட்ல தானே, அதை ஓபன் பண்ணி விட்டுருங்க. கத்திரை உள்ள வரைக்கும் விட்டு இதை அப்படியே மடக்கிட்டு ஒரு அமுக்கி கொடுத்துருங்க. அப்ப அது அப்படியே இருக்கும். ஏன்னா லைனிங் தானே, நம்ம அமுக்கி விட்டோம்னா அப்படியேதான் இருக்கும். இனி என்ன பண்ணணும், இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க எத்தனை முறை நீங்க கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதனால உங்களுக்கு நான் சொல்லி தரது புரியலைன்னா கூட நீங்க கேளுங்க. ஆனா நான் சொல்றது புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல இருக்கு. ஏன்னா நீங்க பாக்குறவங்க நல்லா தச்சாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம சொல்லி கொடுக்கோம், இன்னொருத்தருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். சும்மா ஏதோ சொல்லி கொடுத்தாலும் இருக்க கூடாது. பாத்தீங்களா, இனி நம்ம பேக் கழுத்து பாருங்க, இது 2 சொல்றேன். ரெண்டு ஷோல்டர் இப்படி பிடிச்சி விடுங்க. இப்படி பிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் சைடு கழுத்து வந்துருச்சா, அது அப்படியே இங்க பாருங்க. நம்ம ஃப்ரண்ட் கழுத்து எப்படி ஐவுக்கு பக்கம் தூக்கி இப்படி வச்சோமோ அதே போலதான் பேக் கழுத்தம். இந்த ஷோல்டருக்கு பாருங்க, நம்ம லைன் போட்டு வச்சுக்கோங்களா, அந்த லைன்லயே வச்சிருங்க. வச்சுட்டு இப்படி பாருங்க, இந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, அது காலிஞ்சி மேல ஜாயிண்ட் வந்தாலே உங்களுக்கு காலிஞ்சி மேலதான் மார்க் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம அந்த உயரத்தை மட்டும் மார்க் பண்ணா போதும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துதான் நம்ம பெண்ட் கொடுக்க போறோம். அதுக்கு நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவையில்லை. உயரம் மட்டும் நீங்க எடுத்துடுங்க. எடுத்துட்டு அவ்வளவுதான். இதுல ஒரு முக்கியமான விஷயம்,
இதை நீங்க இப்படி மார்க் பண்ணிடுங்க. இதை ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இது அதுக்கப்புறம் கட் பண்ணா போதும். இப்படி கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஷோல்டர் லூஸ் வரவே வராது. இந்த மெத்தட் பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது புரியாத மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க நல்லா புரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம இந்த ஒரு வளைவு கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வளைவு நம்ம போட்டுக்கலாம். எதுனத்துக்குன்னா உள் வளைவு. இந்த ஃப்ரண்ட் பார்த்துக்கு பாருங்க, இந்த இடத்துல லூஸ் வரும். இந்த இடத்துல லூஸ் வந்து நமக்கு பிளவுஸ் போடுறதுக்கு அழகா இருக்காது. அதனால இந்த ஒரு இடத்துலயும் வந்து 1/4 இன்ச், இப்படியே ஒரு 1/4 இன்ச் தெரியுதா? பத்தியலா 1/4 இன்ச் அதிகமா வேண்டாம். 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு மொத்த துணியும் சேர்த்து கட் பண்ணுவோம். நீங்களும் என்ன போல துணி தைக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு கிளியரா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 ரூபா ஒரு பிளவுஸ் நீங்க நம்புறீங்களோ என்னதோ அப்படி நான் தைச்சு கொடுத்த காலத்துல இருந்தே தைச்சிட்டு இருக்கேன். இது நம்ம சுற்றளவு 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல, அதை மடக்கி கட் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் நமக்கு சுற்றளவு கரெக்டா இருக்கும். இது 2 இன்ச்சு தையலுக்காக விட்டது. இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்சு இருக்கு பாருங்க, அதுக்கு இந்த துணியை தூக்குங்க. தூக்கிட்டு கட் பண்ணுங்க. இது 4 இன்ச்சு எடுத்து கட் பண்ணிடாதுங்க. கவனமா கட் பண்ணா மட்டும் போதுமே தவிர பிளவுஸ் கஷ்டம் கிடையாது. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பிளவுஸ் யாரும் சொல்லி தராம மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் தையல் படிச்சேன். அவ்வளவு வந்து யாரும் சொல்லி தராம தான் இருந்தாங்க. அதே போல நம்ம அப்படி இருக்க கூடாது இல்ல. நம்ம பட்ட கஷ்டம், நம்ம என் வீடியோ பாக்குறவங்க வந்து நான் நல்லா தைக்கணும்னு நினைச்சுதான் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதையும் ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்ப வந்து ரூபா கொடுத்தாலுமே வந்து பொறாம பிடிச்சவங்க, இப்ப உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க. என்னை பொறுத்தளவுல தெளிவாதான் இருக்காங்க. யாருக்கும் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. முன்னாடி இந்த மாதிரி போட்டி பொறாம எல்லாம் இல்ல, தெளிவா இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரீயா பாத்தீங்கன்னா யூடியூப்னு ஒண்ணு வரப்போய் ஃப்ரீயா செய்வாங்க. முன்னாடி அப்படிலாம் கிடையாது. அதனால நான் கட் பண்றதை நீங்க பாக்குறவங்க நல்லா தைக்கணும். அதுதான் என்னோட முடிவு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம இனி பட்டி கட் பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து கடை வச்சு பிள்ளைங்களுக்கு தையல் சொல்லி கொடுத்தேன். அதனால அவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஈஸியா புரியும். ஆனா உங்களுக்கும் கண்டிப்பா புரியும். பாருங்க 4 இன்ச்சு இருக்கு. இதுதான் உயரம், பட்டிக்கான உயரம் இதுதான். இதுல இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 4 இன்ச்சை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா 4.5. அப்ப உயரம் வந்து 4.5 இன்ச்சு எடுக்கணும். இது வந்து சின்ன பிளவுஸ்னால நம்ம ஆம்கோல்ல கட் பண்ண பாருங்க, இந்த துணியில கூட கட் பண்ணலாம். 4.5 இருக்கான்னு பார்ப்போம். இதுல 4.5 இருந்துச்சு, நமக்கு இதே போதும். அளந்து பார்ப்போம். 4.5 இருக்கு. ஆனா இந்த உயரம் கரெக்டா வரணும்ல, இது கரெக்டா இருக்கு. 4.5 இருக்கு. இந்த நீளம் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இது 10 இல்ல, அப்ப இதுல 9 வரணும். 1 இன்ச்சு குறைச்சிக்கிடணும். கரெக்டா இருக்கு பாருங்க. இதுவே நமக்கு போதும். 9 இந்த பத்தியில 9. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது உயரத்தையும் பார்க்கணும். இது உயரம் பத்தல, அப்ப இது பத்தாது. இந்த துணி பத்தாது. அப்ப நீங்க இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கிட்டு வேண்டானா எடுத்து வச்சிடலாம். நம்ம கை கட் பண்ணலாம். கையும் 2ஆ தான் கட் பண்ணணும். கரபாகத்தை எடுத்துடுங்க. கையில கரபாகம் இருக்கு பார்த்தீங்களா, கரபாகத்தை எடுத்து பாருங்க, இது அப்படியே கரெக்டா அப்படி எடுத்து விடுங்க. அதை இப்படி பாதியா மடக்கிட்டு அப்படி மடக்கிட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இப்படி வச்சுதான் நம்ம மடக்கணும். அதை திரும்ப ஒரு மடக்கிடுங்க. 4 ஆட்டு வந்துடும். அப்படிதான் நம்ம கைக்கு மடக்கணும். ஒரு கையா இருந்தாலும் சரி, 3 பிளவுஸ் கையா இருந்தாலும் நம்ம இப்படிதான் மடக்கணும். இந்த மெத்தட்ல மடக்கணும். மடக்கிட்டு இதுல 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுவிடுங்க. ஸ்கேல் வச்சு போடணும்னா போட்டுடுங்க. இல்ல கையிலேயே நீங்க போடுறதா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா லைன் போட்டா போதும். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுல நம்ம லைன் போட்டோம்னா, இனி நம்ம அளவு பிளவுஸ்ல உள்ள கையை எடுக்கணும். இருக்கா, அடிபாகத்தை அப்படி எடுத்து விடுங்க. அப்படியே இந்த லாஸ்ட் பிடிச்சிட்டு அதுல இருந்து உயரத்தை பிடிங்க.
இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, லைன் போட்டு வச்சிருக்கோங்களா, அந்த லைன்ல இப்படி வைங்க. கரெக்டா இப்படி வச்சுட்டு உயரம் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, ஜாயிண்ட்ல இருந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க தையலுக்காக. அப்படியே அந்த உயரத்தை மார்க் பண்ணிருங்க. அப்புறம் அடிக்கையை பாருங்க, அடிக்கை இந்த தெரியுதா, அடிக்கை இருக்குல்ல, அடிக்கையில வந்து துணி ஒட்டி மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு இப்படி அமைக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதையும் கரெக்டா வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் அப்படியே வரோம் பாருங்க, அந்த ஜாயிண்ட்ல ஒட்டி இப்படி மார்க் பண்ணுங்க. பிளவுஸை ஒட்டியே இப்படி மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் அப்படியே வர பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட்ல இருந்து 4 இன்ச்சுக்கு மேல இந்த பக்கம் ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க, துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். இனிமே நம்ம பிளவுஸை எடுத்துடலாம். இனி இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணும். அதுக்கு இது இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம இந்த சைடு இருக்கு, இந்த சைடு பாருங்க, ஒரு 1.5 இன்ச்சு இருந்தா கூட போதும். 1.5 இன்ச்சு தான் இருக்கு, அந்த அது கூட போதும். லைனிங் தானே, நம்ம பிரச்சனை இல்லை. நமக்கு அளவு இது வரைக்கும் தானே, எக்ஸ்ட்ரா உள்ளதை நமக்கு மெயின் கிளாத் கட் பண்ணுவோம்ல, அதுல நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதை நீங்க பார்க்க வேண்டாம், இதுக்கு 1.5 இன்ச்சு நீங்க சேர்த்து விட்டா போதும். இப்ப நம்ம இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா புதுசு அளவு தரவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அதை கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல இருந்து 3 வைங்க, 3ல ஒரு மார்க் பண்ணுங்க. ஏன்னா இதுல எனக்கு பார்த்த உடனே தெரியுதுல ஒரு தப்பு இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சேன், அதனாலதான் 3 மார்க் வச்சுட்டு இப்படியே நீங்க லைன் போடுங்க. அது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல வச்சிருக்காங்க, நமக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் வரணும். இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த 3 இன்ச்சுக்கு வச்சாச்சா, இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இதுக்குதான் நம்ம வளைவு கொடுக்கணும். வளைவு எப்படி கொடுக்கணும் பாருங்க, ஈஸி தான். 2 இன்ச்சுல நீங்க ஸ்ட்ரைட்டா போகணும். இப்ப நீங்க 2 இன்ச்சு வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தீங்களா, வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க, இதுக்குதான் வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா நீங்க கீழே வளைச்சுக்கிட்டு வந்தா போதும். இப்படியே வளைச்சிட்டு ஸ்ட்ரைட்டா டக்குன்னு போயிடக்கூடாது, ரொம்ப அங்க தள்ளி போக கூடாது. 2 இன்ச்சு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், அப்படி கீழே ஒரு பெண்டு கொடுத்து அப்படியே போயிருங்க. இவ்வளவுதான். இனி இதுல உள் வளைவு ஒண்ணு கொடுக்கணும் பாருங்க. இதை இது வரைக்கும் வைங்க, வச்சுட்டு இந்த டேப்பு பாதியா அப்படி மடக்குங்க. இந்த அளவுதான் வைக்கணும். இந்த அளவு வரைக்கும் நீங்க டேப்பை இப்படி வச்சுட்டு இதை இப்படி பாதியா மடக்குங்க. டேப்பையே பாதியா மடக்குங்க. மடக்கணும்னா ஒரு சென்டர் கிடைக்கும் பாருங்க. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே பார்த்துருங்க, டேப் வச்சு அளந்துக்கிடுங்க. 1/2 இன்ச்சு போல இப்படி வச்சுட்டீங்களா. நீங்க ஒரு 1 இன்ச்சு, 1 இன்ச்சு கூட வேண்டாம், 1/2 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. அதே போல இந்த பக்கமா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. இந்த ஒரு நம்ம அங்க அரைஞ்சு விட்டு வந்துடுமா, அதுல இருந்து இங்க போனோம் இப்படி. அப்புறம் இங்க இப்படியே வளைச்சிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இவ்வளவுதான். இது பத்தியா இவ்வளவுதான். நம்ம இதை இன்னும் கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் கட் பண்ணி விட்டுருங்க, கை ஜாயிண்ட் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை தூக்கணும்.